நிகிதா, தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக செங்குத்தாக உடைந்து இரண்டாக பிளந்து போகிறது, அந்த விரிசல் ஏற்பட்டு இரண்டாக பிளக்க போகிறது என்ற வகையிலே அதிமுக அஇஅதிமுக என்ற கட்சியை உடைகிறது என்ற வகையில் தான் தகவல்கள் பரவின. அதற்கேற்ப தாவேக ஆட்சியின் நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்திலே எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலே 25 அதிமுக எம்எல்ஏக்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 பேர் எதிர்த்து வாக்களித்தார்கள். இதனால் செங்குத்தாக உடைகிறது அதிமுக என்ற வகையிலே கூறி வந்தார்கள். விரிசல் என்ற தான் கூறப்பட்டது. அமைச்சர் பதவியை கொடுக்க போகிறார்கள் இந்த 25 பேருக்கும் என்ற வகையில் எல்லாம் பேசப்பட்டது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றவரெல்லாம் தாவேக அரசிலே அமைச்சர் பதவியை பெறப்போகிறார் என்று கூறப்பட்ட நிலையில் திடீரென அமைச்சர் பதவியெல்லாம் இல்லை, சட்ட ரீதியாக சிக்கல்கள் வரும், இந்த எம்எல்ஏக்கள் பதவி பறிபோய்விடும் என்பதால் கட்சி தாவல் தடை சட்டம் வரும் என்ற ரீதியிலே மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டதால் அந்த அமைச்சர் பதவியெல்லாம் கிடையாது என தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தெளிவாக கூறியிருக்கிறார். இதையடுத்து தற்போது அதிமுகவில் உள்ள நலம் விரும்பிகள் இந்த இரு பிரிவுகளும் உடைந்து போவதால் கட்சிக்குத்தான் பெரும் பாதிப்பை தவிர யாருக்கும் நன்மை இல்லை. எனவே சமரசம் வேண்டும், சமரசம் ஏற்பட வேண்டும், கட்சி ஒன்றிடைய வேண்டும், ஒன்றுபட்டால் தான் முண்டு வாழ்வு என்ற வகையிலே நலம் விரும்பிகள் பலரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதை இபிஎஸ் முதலிலே விரும்பவில்லை. எனவே அவர் அதிரடியாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட பலரும் கிட்டத்தட்ட 36 அவர்களுக்கு ஆதரவாக இருந்த 36 மாவட்ட செயலாளர்களின் பதவிகளை பறித்து புதிய மாவட்ட செயலரும் நியமித்து கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தையும் நடத்தி 82 மாவட்ட செயலாளர்கள் 80க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் ஓரிருவர் மட்டும்தான் வரவில்லை, மற்ற அனைவரும் வந்து ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்தையே இபிஎஸ் நடத்திவிட்டார். இந்த சூழல் தான் தற்போது எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் முதலிலே காட்டமாக பேசி வந்தார்கள். இபிஎஸ்க்கு எதிராக திமுகவுடன் சேர்ந்து துரோகம் செய்ய நினைத்தார் இபிஎஸ் என்ற வகையெல்லாம் பேசி வந்தார்கள். பிறகு தற்போது அவருடைய டோன் என்பது சற்று அடக்கி வாசிக்க ஆரம்பித்து தற்போது சமரசத்திற்கு அவர்களும் தற்போது வந்துவிட்டார்கள். வேறு வழி இல்லை என்றால் இருக்கின்ற எம்எல்ஏ பதவிகளும் பறிப்போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அவருக்கு அருகில் இருக்கக்கூடிய நெருங்கிய சட்ட நிபுணர்கள் போன்றவரெல்லாம் ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள். இதையடுத்து தற்போது சமாதான பேச்சு இரு தரப்பிலுமே தற்போது தீவிரமாக பேசப்படுகிறது. இபிஎஸ் தரப்பிலும் கட்சி பலப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டுகளாக நாம் பதவியில இல்லாமல் இருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதால் கட்சி பலமாக இருக்க வேண்டும் என்றால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து தற்போது இபிஎஸும் சற்று இறங்கி வந்திருக்கிறார். ஆனால் இங்கிருந்து போனவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க வேண்டும். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் மட்டும்தான் அவர்களை கட்சியில் மீண்டும் சேர்ப்பது, கட்சியிலே பதவிகளுக்கு கொடுப்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என்ற வகையிலே அவர் கருத்தினை தெரிவித்திருக்கிறார் சமாதானம் பேசியவர்களிடம். அதே போன்று எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தரப்பும் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலும் எங்களுக்கு பதவிகள் மீண்டும் அதே பதவிகள் வழங்கப்பட வேண்டும், அதற்கு அந்த ஒப்புதல் கொடுத்தால் அந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் மீண்டும் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற வகையில் கூறியிருக்கிறார்கள். எனவே தற்போது சமாதான பேச்சு என்பது இரு தரப்பிலுமே தீவிரம் எடுத்திருக்கிறது. விரைவில் அந்த இருதரப்பும் சமாதானமாக கைக்குலுக்கி டிடிவி தினகரன் சேரும்போது பங்காளி சண்டை இது, தற்போது இணைந்து விட்டோம், நேற்று சண்டை போட்டோம், இன்று இணைந்து விட்டோம், பங்காளி சண்டை என்று சொன்னார் அல்லவா, அது போல தற்போது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றோரும் பங்காளி சண்டை இது, நாங்கள் ஒன்றிணைந்து விட்டோம் என இபிஎஸ் ஒன்றிணைந்து புகைப்படங்களுக்கு காட்சி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் தான் தற்போது அதிமுகவிலே காய்கள் நகர்த்தப்பட்டு வருகின்றன. விரைவில் ஒன்றிணைந்த அஇஅதிமுக என்ற வகையில் இந்த இரு அணிகளும் ஒன்று சேர்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, டிடிவி தினகரன் மீண்டும் அதிமுக இணைய போகிறார், அமமுகவை அதிமுகவுடன் இணைக்கப் போகிறார் என்ற வகையிலும் ஒரு தகவல்கள் பரவுகிறது. அதே போன்று சசிகலா தரப்பிலும் தற்போது பேசப்பட்டு வருவதாகவும் தகவல் வந்திருக்கிறது. எனவே அதிமுகவை பலம் வாய்ந்த கட்சியாக மீண்டும் ஒன்றிணைப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் தீவிரமாக எடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு கருத்திலே மிக தீவிரமாக இருக்கிறார். தாம் தான் பொதுச் செயலாளர், தாம் சொல்வதை தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்பதிலே எந்த சமரசம் இல்லை என்பதிலே அவர் தெளிவாக இருக்கிறார். எனவே அந்த வகையில் அதை ஏற்றுக்கொள்ளும் வகையிலே தான் இந்த சமாதான திட்டங்கள் தற்போது இந்த ஒன்றிணைப்பு திட்டங்கள் எல்லாம் போடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. எனவே விரைவில் அஇஅதிமுக ஒன்றிணைந்த பலம் வாய்ந்த கட்சியாக களமிறங்க போகிறது என்பது அதிமுகவின் நலம் விரும்பிகள் பலரும் நம்மிடம் தெரிவித்தார்கள். இது தொடர்பாக நாம் மேலும் இபிஎஸ் தரப்பிலே கேட்டபொழுதும் இபிஎஸ் தரப்பும் சரி, அதே போன்று எஸ்.பி. வேலுமணி தரப்பும் சரி ஒன்றிணைவதிலே மிக தீவிரமாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்போது அந்த இணைப்பு விழா என்பதை குறித்து விரைவில் ஒரு அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.